உங்கள் பேருண்ணே? பொன்ராஜ். ஓகே ஓகே. சமையல் தொழில் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 12 வருஷம். ஓகே. உங்கள் சொந்த ஊர்ண்ணே? சரி சரி சரி. இது பஜ்ஜிக்கு என்னென்ன இதெல்லாம் சேர்க்கணும்? மூலக்கூறுகள்? பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வேறு? மிளகாத்தூள். சரி. சோடா. வேறு என்ன? சோடாப்பூ. ஆ ஆ. வேறு? மிளகாத்தூள். மிளகாத்தூள். ஓகே. மைதா? மைதா சேர்க்கணும்னா அரிசி மாவு லேசாக சேர்க்கணும். அரிசி மாவு மட்டும், அவ்வளோதான். ஓகே ஓகே. அதுக்கு ஊற எதுவும் வைக்கணுமா? இல்லை இல்லை, எல்லாம் போட்டு உடனே பிறகு கூட உடனே போடுறோம். சோடாப்பு போடுறதுனால. சரி சரி சரி. போடலாம், ஊரெல்லாம் வைக்க ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டு தான். சரி சரி சரி. வாழைக்காய் வந்து சிறுசு சிறுசாக வெட்டி வச்சுருக்கணும். அதுக்கு மரவு எண்ணெய் நல்லா கொதித்த மரவு வாழைக்காய் நம்ம ஆல்ரெடி பசைஞ்ச மாவில் தடவி அதை கொதிக்கிற எண்ணெயில் போடணும். ஒரு 10 நிமிஷம் தான், அது ஆல்ரெடி பஜ்ஜி வெந்துடும். இந்த பஜ்ஜி மாவு தயாரிக்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெருங்காயம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மறு மிளகாத்தூள், அரிசி மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாவு வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சோடாப்பு வந்து கலந்துக்கிறதால உடனே நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். சோடாப்பு போடுறதால கொஞ்சம் பஜ்ஜி வந்து கொஞ்சம் பொவிட்டு கொஞ்சம் பெருசாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா கொதித்து அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பஜ்ஜி போட்ட உடனே அதில் வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். பஜ்ஜி வந்து ஒரு 15 நிமிஷம்தான். அது எடுத்து போட்டு மாவில் கலக்கி வாழைக்காவை அதை எண்ணெயில் போட்டு மேக்ஸிமம் 10 to 15 நிமிஷத்தில் எண்ணெயில் போட்டோன்னே வெந்துடுது. அதுக்கு மேலே தான் எடுத்துடுறோம். ரொம்ப கடினமான ஒர்க்லாம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் பஜ்ஜி போடுறது. வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினை யூஸ் பண்ணி அந்த வாழைக்காவை சேவ் பண்ணி கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி எடுத்தோடனே அதில் போட்டு மாவில் கலக்கி உடனே கொதிக்கிற எண்ணெயில் போட்டுடுறாங்க. நான் பாருங்கள், மாவில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ தான் போட்டிருக்காங்க, வெந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் கிண்டி விடுவாங்க. நான் கிண்டி விட்டுட்ருக்காங்க. இப்போது கிண்டி விட்டோன்னே, ஏன்னா கீழே வந்திருக்கும் மேலே வந்திருக்காது, அதனால தான் கிண்டி விடுறது. எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்குது, நல்லா வாசமாக இருக்குது. இன்னும் வாசம் அடிக்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கொத்தமல்லி லைட்டாக கலப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். அரிசி அங்கே குடும்பம் தான் எடுக்கணும். யாரும் போக சொல்கிறேன். நல்லா இருக்கணும். சரி. பஜ்ஜியை நல்லா கிண்டி விட்றாங்க. ஏன்னா ஒரு சைடு வந்திருக்கும், இன்னொரு சைடு வந்திருக்காது. அதனால தான் கிண்டி விட்டு எடுக்கிறது. இன்னொரு சைடு வந்தோடனே ஒரு நல்ல ஒரு பருவம் வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துட்டுருக்கு பஜ்ஜி. எடுத்தோடனே சூடாக நம்ம ஒரு பஜ்ஜி சாப்பிட வேண்டியதான். நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. எடுக்க போகிறாங்க பஜ்ஜியை. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்தாச்சு. எண்ணெயை லைட்டாக வடிய விட்டுட்டு எடுத்து அந்த சட்டியில் போட்டுற வேண்டியதான். நான் எண்ணெய் வடிஞ்சிட்ருக்கு. நான் தூக்கி நம்ம சட்டியில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான்.